ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிரசன்னா. இன்னைக்கு நம்ம வாட்ச் பீஸ்ல பார்க்க போற படம் ஆசிஃப் அலியோட நடிப்புல நம்ம மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லரா வெளிவந்த ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம். படம் எப்படி இருக்கு அப்படின்றத லைட்டா பார்க்கலாம். முதல்ல விமர்சனம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு என்னன்றதை லைட்டா பார்க்கலாம். நம்ம கதாநாயகன் இந்த படத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இவர் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸர். படத்தோட ஆரம்பத்துல கதாநாயகன் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ண கூட்டின்னு வர்றாரு. அந்த அந்த 2வது தாரமா தான் கல்யாணம் பண்றாரு. ஏன் மூத்த தாரம் வந்து 2 வருஷத்துல இறந்து போயிடுச்சு. இவருக்கு 7 வயசுல ஒரு பையன் இருந்தான். அந்த பையனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில எங்கேயோ காணாம போயிட்டான். அந்த பையன் எங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல காமிச்சிடுறாங்க. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து அந்த பையன தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அது பெண்டிங்ல தான் இருக்கு. இந்த தருணத்தில தான் அவர் 2வது கல்யாணம் பண்றாரு. இந்த டைம்ல அங்க ஒரு எலக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க அந்த ஊர்ல. லைசென்ஸ்டு கன்னா யார் யாரெல்லாம் இருக்கோ அந்த ஊர்ல, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணணும். இது நார்மலான இந்தியன் லா. ஸோ எல்லாரும் கன்ன சரண்டர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஆள தவிர. யாருங்க சரண்டர் பண்ணலன்னு கேட்டா, நம்ம ஹீரோவோட அப்பா. என்னாச்சுன்னு கேட்டா, இவர் வீட்டுக்கு போய் கேட்கறாங்க. கேட்கும்போது போய் வீட்டுக்கு வந்து விசாரிக்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது, அந்த கன் எங்கேயோ காணாம போச்சுன்னு சொல்லிட்டு. இது ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பாராதனமா அடுக்கடுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அரங்கேறிருக்கு. அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. கிளைமாக்ஸும் சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பாகுல் ரமேஷ் அப்படின்ற நபர் தான் இந்த படத்த வந்து கதை, திரைக்கதை, வசனம், சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சேர்த்தே சூப்பரா பார்த்துருக்காரு. தின்ஜித் அயேங் இவர் வந்து இந்த படத்த இவரு இயக்கியிருக்காரு. பொதுவா வந்து இந்த கிரைம் த்ரில்லர், இந்த கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அவங்க ஹேண்டில் பண்ற விதமாகட்டும், அவங்க குடுக்குற ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த படமுமே அது விதிவிலக்கு கிடையாது. ரொம்ப வித்தியாசமான கதைக்களமா தான் எனக்கு இது பட்டுச்சு. ஆனா படம் பார்க்கும்போது, நம்மளுக்கு இது "திருஷ்யம் 2" சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடியே, அதாவது படம் ரிலீஸ் ஆவதுக்கு முன்னாடியே தியேட்டர்ஸ்ல. நான் தியேட்டர்ஸ்ல பார்க்கல. இது ஹாட்ஸ்டார்ல பார்த்தேன். இந்த படத்த வந்து டைரக்டர் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு படம் இதே மாரி த்ரில்லர் மூவி ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாரி அந்த படத்துல இருந்தும், "திருஷ்யம்" படத்துல இருந்தும் ஒரு நாட்ட எடுத்திருக்காரோ, அந்த நாட் எடுத்தா இந்த கதைய பில்டப் பண்ணா மாரி எனக்கு தோணுது. ஏன் கேட்டீங்கன்னா, நான் நெறைய சீன்ஸ் பார்க்கும்போது, அந்த படம் எனக்கு வந்து வந்து போகுது. நான் அந்த படத்தோட பேர நான் சொல்ட்டேன்னா, இந்த படத்த நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அப்ரப்ட்டா தெரிஞ்சது. அந்த 2 படத்தோட அங்கங்க சீன்ஸ்லாம் எடுத்து தான் இங்க பிளான் பண்ணி இந்த நாட்ட கிரியேட் பண்ணாங்களோ! படத்த நீங்க பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிரும் இந்த படம் பார்த்தீங்கன்னா. அந்த கோர் ஐடியாவ பார்க்கும்போது எனக்கு அந்த 2 படத்துல இருந்து தான் ஞாபகம் வருது. ஸோ கதாநாயகன் யாரு? அவரு எப்படிப்பட்டவரு? அவங்க அப்பா எப்படிப்பட்டவரு? கதாநாயகனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை? அவங்களுக்குள்ள என்னதான் கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு? இந்த படம் நெடுகிலும் அங்கங்க ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே. ஃப்ரம் தி பிகினிங். பல விஷயங்கள்ல இந்த டீம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஆசிஃப் அலிய பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரைன் சீக்வென்ஸு, ஒரு மார்ச்சரி சீக்வென்ஸு, ஒரு கிளைமாக்ஸ் சீக்வென்ஸ்ன்னு சொல்லி, எந்த மாரி ஒரு ஆர்டிஸ்ட் இவர்கிட்ட இருந்து இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ புல் அப் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாவே தோணுச்சு. சூப்பர்பா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஆசிஃப் அலி. விஜயராகவன் மாரி ஒரு மிகப்பெரிய சீனியர் ஆக்டர எந்த அளவுக்கு கதாபாத்திரத்த ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ கூட நுணுக்கமாவும், வெளி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு, ஒரு கையாள முடியும்னு சொல்லிட்டு நெனச்சு பண்ணியிருக்காரு விஜயராகவன். அது வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அவருக்கும் நேல்கள் ரவிக்கும் ஒரு காமன் ஒரு ஒரு சீன் ஒண்ணு வரும். அந்த சீன்ல அவர் பேப்பர பார்த்து, பார்த்து அந்த அந்த சீன் எழுதப்பட்ட விதமா சொல்றேன். அந்த எடிட்டர் அந்த சீன கையால எடுத்த விதமாகட்டும், ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அந்த சீனே வேற லெவல்ல எலவேட் ஆயிருக்கும். அதுவும் அந்த நிழல்கள் ரவியோட கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும்போது இருக்காது. அந்த முடியும்போது எண்டிங் செம்மையா இருக்கும். அந்த கதாபாத்திரத்த நம்ம ஆஹா, ஓஹோன்னு சொல்ல முடியலனா கூட, இந்த கதையில அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கதாபாத்திரம்னா நேர்த்தியாவே, அழகாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இது போக ஜெகதீஷோட கதாபாத்திரம், நயன்கள் ரவியோட கதாபாத்திரம், இவங்க அங்கங்க 2, 3 சீனுக்கு வந்தா கூட, முக்கியமான கதாபாத்திரம் தான் இவங்க எல்லாமே இருக்காங்க. நீங்க இது ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஹோம் தியேட்டர்லாம் வீட்ல பயங்கரமா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன் இந்த கேரளாவ காட்டுன விதம் இருக்கு பார்த்தீங்களா? சூப்பர்பா இருந்தது. அவர் வந்து அந்த படத்த வந்து முதல்லயே அந்த ஃபீலிங்ல கொண்டு வந்துர்றாரு சீன்ஸ வச்சு. கடைசி 30 நிமிஷம் திரைக்கதைய நகர்த்தின விதமா சரி, காட்சிகள் ஒண்ணொண்ணையும் நம்ம சேர்த்த விதமாகட்டும், அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. கடைசி 30 மினிட்ஸ் வேற லெவலு, வேற சம்பவம். குறிப்பா இந்த படத்தோட கிளைமாக்ஸ். நான் சொன்ன மாரி அந்த படங்களோட ஞாபகம் உங்களுக்கு நிச்சயமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சூப்பராவே இந்த டீம் கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம்
இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல விஷயங்கள் வந்து கொஸ்டின் மார்க்லயே தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல தான் பல விஷயங்கள ரிவீல் பண்றதுனால, அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் வருதோ, அதெல்லாம் கிளைமாக்ஸ்ல தான் ரிவீல் பண்றாங்க. ஸோ, அத அரைவ் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. ஆனா, அது செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும், கதை களத்தையும் சரி, கதாபாத்திரத்தையும் சரி, ஓரளவுக்கு ஒரு ஹைப்ப இது பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒரு ஒரு டிஷ்ஷன் மாரி ஒரு இன்டர்வல் பிளாக்க குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சூப்பரா தான் இருக்கு இன்டர்வல் பிளாக். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. விஜயராகவனோட அப்பா, ஹீரோவோட அப்பா. அந்த கேரக்டர் வந்து என்ன மாரியான ஒரு கேரக்டர் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணவே இல்ல. கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு புரிய வைக்கிற மாரி, ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிற மாரி கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருக்கலாம். அந்த விஜயராகவன் கேரக்டர. அவர் எப்படிப்பட்டவர்ன்னு புரிய வைக்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த விஜயராகவன் யாரு? அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்? அந்த அபர்ணா பாலமுரி அவங்க ஹீரோயின். அவங்களோட கதாபாத்திரம். முதல் மனைவி இறந்து போய் 2 வருஷம் தான் ஆகுது. அவரோட பையன காணாம போயிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் வந்து 2டே விஷயத்துல 2வது கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு ஸ்டார்ட்டிங்லயே வந்துடுது. அதனாலேயே அபர்ணா பாலமுருகனோட கதாபாத்திரம் வந்து அங்கங்க ஒரு நெருடலாவே நம்மளுக்கு இருக்கு. ஒட்டல. சரியா ஒட்டல. வேற ஏதாவது ஒரு கதாபாத்திரத்த வந்து ஃபிட் இன் பண்ணியிருக்கலாம். மொத்தமாவே இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு டெட் ஸ்லோ வேர்ல்ட் கிளாஸ் டிராமா இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் எந்த அளவுக்கு நார்மலான ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு 30, 40 நிமிஷம் வந்து மொத்த படத்துக்கும் டெஃபினட்டா அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பொறுமை வேணும். என்னதான் பல மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் படத்துல, முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா திரைக்கதைய நகர்த்தியிருந்தா கூட, ஒரு நார்மலா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங்காவே தெரியுது. செகண்ட் ஹாஃப்ல செமையா ஒரு படங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொண்டு வந்துடுறாங்க. கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் கொண்டு வராங்க. அதனால எவ்வளோ ஸ்லோ ட்ராமாவா இருந்தாலும் பரவால்ல, நானே வண்டிய இறங்கி நானே தள்ளுறேன் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க Hotstarல போயிட்டு பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 3 நாள் முன்னாடி வெளிய வந்தது. அடல்ட் கன்டென்ட் பொறுத்தவரைக்கும் எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல வந்து அ Hotstarல தமிழ்ல மற்றும் நெறைய லாங்குவேஜ்ல வந்ததுக்கு நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். இதே மாரி இன்னொரு வீடியோவோட உங்கள ரிவ்யூவோட சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் ஸ்பீக். ஐயோ, எனக்கு வேற வேலை இல்ல போடா.